கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனம் நம்ம பார்க்கும்போது எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டது அன்பார்களே. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் சாமுவேல் கிட்ட எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்படுது. அதாவது இதை நம்ம படிக்கும் போது சரி, இதை நம்ம கேட்கும் போது சரி, நமக்கு இது நியாயப்படும். ஆமா, அவங்க கேட்டது என்ன, ஒரு ராஜா தானே அவங்க கேட்டாங்க வழிநடத்த என்று. ஆனால் அது கீழே வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலே அந்த ஜனங்கள் உன்னை தள்ளிவிடல, அந்த ஜனங்கள் நான் ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தான் தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் இடத்துல குறிப்பிடுறார் அன்பார்களே. அதாவது அந்த ஜனங்கள் அந்த பாதுகாப்பும் சரி, அவருடைய வழிநடத்துதலும் சரி, அவருடைய நியாய விசாரிப்பும் சரி, அவருடைய அந்த நிழல அவங்களை வைத்து அவர் தேவன் அவங்களை வழிநடத்த பார்க்கிறாரு. ஆனா அது எங்களுக்கு வேணாம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா இருக்கட்டும் என்று சொல்லி அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் சாமுவேலுக்கு தகாததாக காணப்படுது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளிவிடல, அவர்கள் என்னை தான் தள்ளிவிட்டாங்க என்று சொல்றார்கள் அன்பார்களே. அதுதான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறார்கள். எப்படி நம்ம பார்க்கும்போதோ இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் எகிப்திலிருந்து அவங்க அருமையாக பாதுகாத்து கொண்டு அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாருங்க. அந்த அற்புதத்தை பார்த்திருக்கிறார்கள், அவர் செய்த நன்மைகளை அவங்க ருசி பார்த்திருக்கிறார்கள். எல்லாமே பார்த்து கூட எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்றாரு. கடவுளே ராஜாவா இருந்து அவங்களை வழிநடத்த பாக்குறாரு. ஆனா அந்த ஜனங்கள் அதை நிராகரிக்கிறாங்க அன்பார்களே. உதாரணத்துக்கு நான் சொல்ற பாருங்க, கோழி தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்போது அதாவது கழுகுகளின் மூலமாகவோ இல்ல காகங்கள் மூலமாகவோ அந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்போதோ அந்த கோழி தன் பிள்ளைகளை தன் சிறகுகளை மூடிக்கொண்டு பத்திரப்படுத்திக் கொண்டு அதை வளர்க்கும் அன்பார்களே. அது போல கடவுள் அவர்களை அருமையா வழிநடத்த பாக்குறாரு. ஆனால் அந்த அருமையான வழிநடத்தல் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க அன்பார்களே. ஆனா இதுல நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும், நம்ம பார்க்கும்போது இந்த கிருபை நாட்கள்ல அந்த கடவுள், அதாவது தேவன் நம்மளுக்கு இப்போ தகப்பனா இருக்கிறார் அன்பார்கள். எப்படி நம்ம பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அன்பார்களே. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல, இயேசுதான் கர்த்தர், கர்த்தர் தான் இயேசு என்கிற யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம் அன்பார்களே. அப்போ அந்த தகப்பனுடைய பராமரிப்பின் கீழே நம்ம இருக்கும்போதோ, அவருடைய நிழலின் கீழ் நம்ம இருக்கும்போதோ, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அது கண்டிப்பா அவர் நிழல் கீழே அவரோட வழிநடத்தல் நம்ம விட்டுக் கொடுக்கும்போதோ கண்டிப்பா அவர் சேவை வைக்கப்பார் அன்பர்கள். நம்ம செய்ய வேண்டியது அவர் நிழல் கீழே இருக்க வேண்டும் என்ற அன்பர்களே. பாருங்க, அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனே அவங்க நிராகரித்தாலும் அவர்கள் வேண்டிய பாதுகாப்பும் தேவைகளும் அவர் சந்திச்சு கொண்டுதான் இருந்தார். இதே இப்போ கூட இந்த நாட்கள்ல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனோ பேர் விசுவாசிக்காம வாழ்ந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் போஷிக்கிறவர் பாதுகாப்பவர் நம்ம பரம தகப்பன் தான். ஆனா ஸ்பெஷல் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். அவர் நம்மளுக்கு தகப்பனாக இருக்கிறாருங்கிற அந்த நற்செய்தியை நாம் புரிந்து கொண்டு நாம் தேவனுடைய அதாவது தகப்பனுடைய வழிநடத்துதலுக்கு நம்ம விட்டுக் கொடுப்போம் அன்பார்களே. அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரோட வழிநடத்தலுக்கும் அவரோட பாதுகாப்புக்கும் அவரோட பராமரிப்புக்கும் நாம் விட்டுக் கொடுத்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவோம் அன்பார்களே. ஆமீன்.